அங்க நிக்கிறான், தர்ம நிக்கிறான், அவனை பிடிக்க. ஓடுறான், அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஏண்டி நான் பம்பு செட்டு வாங்குறதுக்காண்டி அவன் கைய புடிச்சு காலை புடிச்சு லோன் வாங்கி வீட்டுல வச்சா வாட்டாளுக்கு பாயாவும் சாயாவும் வாங்கிடுற உன்னை கைய காலை உடிச்சு வீட்டுல போடா நீ பேசாம இருப்ப. எடுப்பியா ஒற்றை காசை எடுப்பியா எடுப்பியா ஏண்டா கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா எப்ப என்ன வேணாலும் செஞ்சிருவியா? புருஷ முன்னாடி சண்டை போடுறப்ப குறுக்க வந்த ஏனாமா செத்து போவீங்க. அப்படியே நான் செத்தாலும் பொணமா வந்து உன்னை விரட்டு வேண்டாம். அப்படி நான் விரட்டல என் பேர் ஹேமாவளி இல்ல. அன்னைக்கு சொன்ன மாதிரியே நீங்க பெருமா வந்து விரட்டினாலே அடர்ந்த காட்டுக்குள்ள எப்படி வந்துடுவாங்க பாப்பா. இருத்தியா, அவன் போயிட்டான். ஓடிட்டான். ஆமா, உன் புருஷன் எம்ஆர்எஃப்க்கும் டன்லப்புக்கும் போறதானா? இந்த ஓட்டம் ஓடுறான். கடனுக்கு கைகால் முளைச்சா மாதிரி காட்டுக்குள்ள கண்ணாபின்னு ஓடிட்டு இருக்கான். நான் இங்க டென்ஷன்ல இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க டாக்டர், என்ன கொஞ்ச நேரம் விடுங்க. நான் என் வீட்டுக்கார சமாதானப்படுத்தி பணத்தோட கூட்டிட்டு வரேன். 1.5 லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரே பிடிவான நீதான். உன்னையும் விட்டுட்டா அப்புறம் நாங்க என்ன பண்றது? நீங்க எப்படி விரட்டினாலும் அவரை பிடிக்கவே முடியாது. ஆனா என்னால முடியும். அவனை பிடிக்க ஒண்ணு இந்தியன் மிலிட்டரி வேணும், இல்ல போலீஸ் பெட்டாலியன் வேணும். பண்றேன். இப்பவே பெரிய டாக்டருக்கு போன் பண்றேன். என்ன ஊர்ல இருக்க வாட்ச்மேன் ஒட்டுமொத்தமா எங்க தெரியுறாங்க? கையில துப்பாக்கி வேற வச்சிருக்காங்களே. அட்டென்ஷன்! அடியாத்தடி போலீஸ். ஆமா, இவங்க இங்க வந்தாங்க. தர்மரை பிடிக்கும் பணியில் என் உயிர், உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்க சித்தமாயிருக்கிறேன். ஹலோ சார், நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறது எனக்காகத்தான். உங்களோட கடமுணர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ்நாடு போலீஸோட திறமையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா தர்மனை பத்தி, ஐயோ தர்மரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்ல, இந்தியன் ஆர்மி, ஏன் ஸ்காட்லாந்து யார்டே வந்தாலும் அவரை பிடிக்க முடியாது. தர்மர் அவன் தான் பிடிக்குது. அவன் பிடிச்சிருக்கு சார். பிடிக்க கொடுத்துக்கோ. கிளம்பிட்டாங்க, விரட்டி வர்றாங்களே. ஏன் தம்பி, ஊருக்குள்ளார போலீஸ் துப்பாக்கி கைமா திரியறாங்களே, என்ன விஷயம்? விஷயம் தெரியாதாக்கா? எவனுக்குமே 8 நாள் செலவு செய்யாம தர்மர்னு பேர் வச்சுட்டு தெரிஞ்சானே தர்மரு, அவங்க மாமியா வைத்திய செலவுக்கு பணம் கட்டாம பணத்தையும் வாங்காம ஓடியான்ட்டான். அடப்பாவி, ஆஸ்பத்திரிக்காரன் சும்மா விடுவானா? நேரா ஐஜி வரைக்கும் போயிட்டான். இந்த மாதிரி தேச துரோகியும் தெரு பொறுக்கியும் சும்மா விட்டு வைக்க கூடாது. என்ன பண்ணணுங்கிறப்பா? இட்லி கோப்பரையில போட்டு வேக வைக்கணுங்கிறேன். என்ன நான் சொல்றது? சரியா தான் சொன்னீங்க. நீங்க சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க. ஆமா, இதுக்கு முன்னால அவனை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். உங்க அப்பா அம்மா மாறு வேஷத்துல திரியறாப்லையா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், லவக்குன்னு போலீஸ்ல புடிச்சு ஓப்படிச்சிருவேன். அவரு கிட்டத்தட்ட உங்களை மாதிரிதான் இருப்பாரு. ஆனா எப்போ வேட்டி அவுக்க மாட்டாரு. என்ன சாப்பிட்டு எந்த பக்கமா வருவீங்க? காட்டு பக்கம் தான் விறகு பொறுக்க வருவேன்.
வாங்க 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 வாங்க. கொண்டாங்க கொண்டாங்க. ஏப்பா இவ்வளவு புழுக்கமா இருக்கு, போர்வை போட்டிருக்க. குளிர் காய்ச்சக்கா, குளிர் காய்ச்ச. குளிர் காய்ச்சலுங்கிற ஒரு இடி இட்லி சாப்பிடுற. காய்ச்ச வெளியே தானே, உள்ளுக்கு இல்லக்கா. பசிக்கா பசி, அகோர பசி. சரி சரி சாப்பிடு சாப்பிடு. நீ போங்க நீ போங்க. சொல்லல, எனக்கு இந்தியாவில் இருக்கவே பிடித்தம்லடா. பேசாம வெளிநாடு போய் தங்கிடலாம் இருக்கேன். என்ன இந்த நேரத்தில் வெட்டுறாங்க? நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் தர்மரு. மாமியார் சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி இத்து போயிட்டியாப்பா? என்னப்பா பண்ண சொல்ற? மனுஷனுக்கு ஒரு சின்ன ஆசைதான். இப்ப நீ என்ன பண்ற? நேர நம்ம கதிர்வெல்ட்ட போய் விவரத்தை பூரா சொல்லி ஏதாச்சும் கைமாத்து வாங்கி எனக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துருக்க. நான் இந்த மலையில தங்கி இருப்பேன். பாஸ்போர்ட் ரெடி ஆனவன யார்ட்டாச்சும் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்பு. நான் இப்படியே மலை பக்கமாவே ஏற்பாடு வந்துடுறேன். தர்மரே, என்ன மரியாதையா வந்து சரணடைஞ்சிரு. முடியாது. உன்னை தேடி தேடி எங்க ஆயுசே முடிஞ்சிடும் போல இருக்கு. முடிஞ்சா என்னையா? சொத்து பத்தெல்லாம் கொடுக்காம என் மாமியாரே போயிட்டா. நீ போல எனக்கு என்ன? சாதாரணமான பிரச்சனையே தேச பிரச்சனை ஆக்கிறாத. தர்மரே, ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு தெரியுமா உன்னை பிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு? ஆகாம என்ன பண்ண? ஆகாம என்ன பண்ண? 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என்னை பிடிக்கிறதுக்காக முகாம் போட்டு முட்டை பிரியாணி தின்னுக்கிட்டு இருக்கீங்க மெனக்கட்டு. அதுல 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு கட்டிட்டு மிச்சம் 1.5 லட்சம் ரூபாய் ஆளு கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கலாம்ல. காசு எடுத்து வைக்க தெரியல. நீங்க எல்லாம் தேசத்தை பத்தி பேசுறீங்க. இந்த பாரு, வீணா ஒரு அப்புறாணிய தீவிரவாதி ஆகிட்டு போயிடாதீங்க. சுடி அவனை. அது நல்லது. என்னது? அப்ப வந்துருப்பா. 1.5 லட்சம் கேட்க மாட்டீங்களே? என் மாமியா பணத்தை என்ன தர மாட்டீங்களே? பேட்டியை போட்டு சத்தியம் பண்ணுங்க, வர்றேன். பேச்சு பேச்சா இருக்கும்போது சுடாதீங்கப்பா. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், ஒளியாத. ஐயா, முதுகுக்கு பின்னால வந்து மடக்கிறியே, நீ ஒரு உண்மையான தமிழனா? இதையே நீ முன்னால வந்து மடக்கினா உன்னை நான் போலீஸ்காரன் ஒத்துக்கிறேன். நீ பின்னால வந்து பிடிச்சனால இதை நான் கணக்குல சேர்க்கவே மாட்டேன். கணக்குல சேர்க்கறதுக்கு நீ என்ன பெரிய பைனான்ஸ் மினிஸ்டரா? மேல ஏற நாய நாயின்னு உன்னை கீழே பிடிச்சி தள்ளிட்டு நான் ஓடி போயிருவேன். ஏறா மேல. ஏறம்ல ஏறம்ல. அடச்சி ஐயோ, என் புருஷனை இப்படி இழுத்துட்டு போறாங்க. ஐயா, இவனை எல்லாம் இட்லி கொப்பரையில போட்டு வேக வைங்க. ஏய், மூவ். ஐயோ ஐயோ. சார் சார், ஒரு நிமிஷம். தர்மர் சுடல எல்லா விஷயமும் சொன்னா, நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துட்டேன். கதிரு, ரொம்ப நன்றி கதிரு. இதுல 1.5 லட்சம் பணம் இருக்கு. அவர் செஞ்ச தப்பு தான். அவருக்காக ஜாமீன் நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு அவரை விட சொல்லுங்க சார். உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இந்த விஷயத்தை பெருசு பண்ணாம விடுறேன். நான் எஸ் டாக்டர். பணம் வந்தாச்சு, அவனை ரிலீஸ் பண்ணட்டும். அந்த பாடி அவங்கிட்ட ஒப்பட. இது மாமியார் பாடியை ஏன் ஒப்படைக்கிறீங்களா? ஐயா, அந்த பாடியை வச்சுக்கு நான் பட்ட பாடு பத்தாதா? மறுபடியுமா? போதும்டா சாமி, உங்களை கையெடுத்து கும்புறு. பாடி வேணா, பணம் வேணா. இந்த தாடியோட அந்த காலையில் ஏற்றி இந்த ஜெயில கொண்டு தள்ளுங்கப்பா. சாமியா, இதை விட்டுருக்க. அட பாவி மனுஷா, அந்த ராசா பெரிய மனுஷ பண்ணி பணம் கொடுத்திருக்காரு. நீ பாடி வேணாங்கறியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒண்ணு நீங்க அடிச்சுக்கிறீங்க சார். பாடி என்கிட்ட கொடுங்க, நானே அடக்கம் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. இன்ஸ்பெக்டர், அவன் ரிலீஸ் பண்ணுங்க. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். நீங்க வந்து பாடி வாங்க. வாங்க சார். காபி சாப்பிடுப்பா. என்ன இருந்தாலும் மாமியார் சொத்துக்கு ஆசைப்பட்டது ரொம்ப தப்புப்பா. அத போய் என்னப்பா இந்நேரத்துல இன்ஸ்பெக்டர், போலீஸ், வக்கீல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வர்றாங்க. புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. கதிரு,
நான் அன்னைக்கே சொன்னே கேட்டியா? ஆஸ்பத்திரியில செத்த பணத்தை அடக்கம் பண்ணாத, பின்னால கோர்ட்டு கேஸ் வாய்தான் வருவாங்க, நீ தாங்க மாட்டேன்னு சொன்ன கேட்டியா? வந்துருச்சு பாரு. இப்ப நேரம் என்ன பண்ணுவாங்க, உன்னை கூட்டிட்டு போய் என்ன புல குளிக்கல கிடக்கிற புலத்தை வெளியே எடுப்பாங்க, அது இதுன்னு கிண்டி கிளறி உன்னை உள்ள வர போறாங்க. இது ஜோடி போயிருப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க சும்மா இருங்க அண்ணா. நீங்க என்ன விசாரிங்க? நீங்க தானே மிஸ்டர் கதிர்? ஆமா நான் தான். தாட்சாயனுடைய அம்மா ஹேமாமாலினிய அடக்கம் பண்ணது நீங்க தானே? ஆமா நான் அடக்கம் பண்ணேன். சார் 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 அவர் தெரியாம பண்ணார் சார். எனக்கு உதவி பண்ண போறதாக நினைச்சு அவர் தப்பு பண்ணிட்டார் சார். அவரை மன்னிச்சிருக்கேன் சார். சொல்லி வாயை திறந்து நிக்கிறேன். ஐயோ, அந்த அம்மா தான் செத்த பிறகு தன்னை யாரு அடக்கம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா சொத்துன்னு ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க. அந்த அம்மாவை நீங்க அடக்கம் பண்ணதுனால சட்டப்படி அந்த அம்மாவோட சொத்தெல்லாம் உங்களை தான் சேரும். இந்தாங்க அந்த அம்மா எழுதி வச்ச உயில். அட பாவிகளா, இந்த வார்த்தையை அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா அந்த புலத்தை ஆஸ்பத்திரியிலேயே குளிய தோண்டி போச்சிருப்பனே. படுத்திட்டீங்களா, படுத்திட்டீங்களே. இந்த பாரு, மாமியார் சொத்துக்கு ஆசைப்பட்டு நீ பட்ட அவசியம் பத்தாதா? இன்னும் படணுமா? பெத்த தாயாகட்டும் அத்தை ஆகட்டும் எல்லாரும் ஒண்ணு நினைக்கணுமாப்பா. சொத்து சொத்து நனைஞ்சு இல்ல, இந்த சொத்தை நீங்க வச்சுக்க, எனக்கு வேணாம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுங்கிறத நான் உணர்ந்துட்டேன். இனி ஏழை ஜென்மத்துக்கு எவன் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன்ப்பா. இந்த சொத்துக்கு சொந்தக்காரி இவதான். நான் அவட்டையே கொடுத்துறேன் இந்த மாவன் சொத்து. எப்படியோ தர்மரு, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரிதான்.